நாடு முழுவதும் உள்ள சிவாலயங்களில் நேற்று மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சென்னைப்பாடி திருவல்லீஸ்வரர் சிவன் கோவிலில் சிவலிங்கத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இரவு 9 மணி முதல் 12 மணி வரை உச்சிக்கால பூஜையும், 2 மணி முதல் 4 மணி வரை 3 கால பூஜை நடத்தப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் திருவாலங்காடு வடானீஸ்வரர் சுவாமிக்கு பால், தேன், தயிர், கதம்ப பொடி, பஞ்சாமிர்தம், பன்னீர், சந்தனம், திருநீர் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகங்கள் இரவு முழுவதும் நடைபெற்றன. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம், புஷ்ப அலங்காரம், ஆபரண அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திரண்டிருந்த சிவன் அடியார்கள் சிறப்பு தரிசனம் செய்தனர். இரவு முழுவதும் கோவில் திறந்திருந்ததால் பக்தர்கள் சுமார் 3 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகளை பக்தர்கள் கண்விழித்து கண்டுகளித்தனர். இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்நேகவள்ளி சமேத ஆதிரத்னேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த 4 கால பூஜைகளிலும் திருவாடானை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் சிவராத்திரியை முன்னிட்டு 95 வயது மூதாட்டி மற்றும் கோவில் பூசாரிகள் கொதிக்கும் நெய்யில் மிதக்கும் அப்பளங்களை வெறும் கையினால் எடுப்பது மற்றும் கொதிக்கும் நெய்யை பக்தர்களுக்கு நெற்றியில் பூசும் வினோத வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கூடைகளில் அப்பம் சுட்டு பின்பு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் திரளான பெண்கள் இனிப்பு உருண்டை பிடித்து நேர்த்திக்கடன் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் நல்லாடை கிராமத்தில் 900 ஆண்டு பழமை வாய்ந்த அக்னீஸ்வரர் கோவிலில் சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோவிலை 108 முறை வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதேபோல் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் ஆண்டுதோறும் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு 29ஆம் வருட சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி விழா நடைபெற்றது. இந்த நாட்டியாஞ்சலி விழாவில் ஹைதராபாத், சென்னை, திருச்சி, பெங்களூர், கோவை, பாண்டிச்சேரி உட்பட பல பகுதிகளில் உள்ள நடன கலைஞர்கள் கலந்து கொண்டு நடனம் ஆடினர். இந்த பரதநாட்டியத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். இதேபோல் நாமக்கல் மாவட்டம் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து கைலாசநாதர் மற்றும் அம்பாள் பெரியநாயகி தர்மசம்வர்தினி சந்நிதிகளில் அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்றது. கோவில் முழுவதும் வண்ண விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. சிவதாண்டவம், பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. உற்சவ அம்பாள் சமேத கைலாசநாதர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலை வலம் வந்து தரிசனம் செய்தனர். மேலும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதேபோல் கரூர் பெரிய ஆண்டாங்கோவில் பகுதியில் உள்ள காசி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசி மாத சிவராத்திரியை முன்னிட்டு முதல் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்காரமும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.